எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். இது நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். அது குக்கரில் தான் வைப்பேன். அது பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ இது என்னோடய பிரச்சனை மட்டும் இல்லை, நம்மளில் நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாமல் அனுபவிக்கிற ஒரு கஷ்டம். அதுதான் இந்த கடன் கொடுக்குற விஷயம். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அவசர சேமிப்பை தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு மனசு இறங்கி மொத்தமாக தூக்கி கொடுப்போம். ஆனால் அதை அவங்க திருப்பி தரும்போது ஒரு சிக்கல். எப்படின்னா, அவங்க மொத்தமாக வாங்கின காசை 500 1000 பிரித்து தரும்போது அது நமக்கு கைக்கு வர்றதே தெரிய மாட்டேங்குது. சில நேரம் அவங்க கொடுத்தாங்கன்னா அது அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு செலவு அந்த செலவு நம்ம பண்ணிடுறோம். அப்போ அந்த காசு நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம மொத்தமாக ஏதோ ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்போம். அந்த சேர்த்த காசு இவங்க கேட்கும்போது கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இவங்க மொத்தமாக கொடுத்தாங்கன்னா அது திரும்ப நம்ம சேமிப்புக்கு வந்துடும். ஆனால் இவங்க அப்படி தரமாட்டாங்களே. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுனால என்ன ஆகிடுதுன்னா, கடைசியில் நம்மக்கிட்ட அந்த 10,000 நம்ம சேர்த்து வச்சுருக்கோன்னா அந்த 10,000 நம்மக்கிட்ட இருக்காது. அவங்க கடனை கொடுத்து முடிச்சுருவாங்க. ஆனால் அந்த 10,000 நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம கொடுத்தது ஒரு பெரிய தொகை, அது நம்மளோட பெரிய சேமிப்பு. ஆனால் அது சில்லறையாக வரும்போது அன்றைக்கி இருக்கிற வீட்டு செலவுக்கு அது சரியாக போயிடுதுல்ல. கடைசியில் பார்த்தா நம்ம சேமிப்பு தான் கரைஞ்சி போயிருக்கும். ஏங்க மொத்தமாக கொடுங்கன்னு கேட்கவும் முடியலை. கேட்டால் காசு தர்றோம்ல அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க. உறவுல நம்ம கடிஞ்சு பேசியும் நம்ம கேட்டு வாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தர்றாங்கும்போது அவங்க கஷ்டத்தையும் நம்ம பார்க்குறோம். நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் நம்ம கண்ணு முன்னாடியே கரையிறதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் கடன் வாங்குறவங்க கொடுத்தவங்க மனசை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அவங்க கொடுத்தது வெறும் பணம் இல்லை, அவங்களோட எதிர்கால நம்பிக்கை. முடிஞ்ச வரை மொத்தமாக திருப்பி தர முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா கொடுத்தவங்களுக்கு அது கடனாக தெரியாது, இழப்பாக தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா?